ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இட்லிக்கு அரிசி ஊற வைக்க போகிறோம். அதுக்கு 5 கிலோ அளவுக்கு எடுக்க போகிறோம் அரிசி. பாருங்கள் மெஷர்மெண்ட்டு. இது ரேஷன் அரிசி 2 படி போட போகிறோம். 2 கிலோ அளவுக்கு எடுக்க போகிறோம். ரேஷன் அரிசி எந்த மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ரெண்டு படியும் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா 2 கிலோ அளவுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ரேஷன் அரிசி 2 கிலோ போட்டுக்கிட்டோம். இப்போ சாப்பாட்டுக்கு வச்சுருக்கிற அரிசி போடும். இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி அரிசி இல்லைன்னா இந்த மாதிரி சாப்பாட்டு அரிசி போட்டுக்கலாம். இது வந்து நாங்கள் நெல் வாங்கி அரைச்சோம். அதனால் அந்த அரிசி கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதனால் இட்லிக்கும் போடுவோம், நாங்கள் சாப்பாடு செஞ்சுக்குவோம். இதுலேயும் நம்ம 2 படியும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்போ தான் 2 கிலோ அளவுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இது 2 கிலோ ரேஷன் அரிசி 2 கிலோ எடுத்துக்கிட்டோம். பச்சை அரிசி 1 கிலோ போடணும். அதில் பச்சை அரிசிக்கு பதிலாக நான் பச்சை அரிசியில் குருணை அரிசி இருக்குது, நெல் வாங்கி இறக்கும்போது வர்றது, அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த குருணை 1 படி போட்டுக்கிட்டோம். அதாவது 1 கிலோ அளவுக்கு. டோட்டலாக இது வந்து 5 கிலோ. ரேஷன் புழுங்க அரிசி, பச்சை அரிசி வந்து ரேஷன் பச்சை அரிசியும் போட்டுக்கலாம். நீங்கள் சாப்பாட்டு அரிசி அப்படி விலை அதிகம் அப்படின்னு போடலைன்னா இட்லி அரிசி வாங்கி போட்டுக்கலாம். 40 ரூபா 45 ரூபா அந்த ரேட் தான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு இட்லி வந்து நல்லா வரும். வாங்குகிற ரேஷன் அரிசி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் வாங்க. இதுக்கு தேவையான உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து வந்து 1 கிலோவுக்கு எப்போவுமே 150 கிராம் போடணும். தொளி உளுந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் தொளி இப்போது வேஸ்ட் ஆகுங்கிறதுனால கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கலாம். வாங்க நம்மளோட உளுந்து எடுத்துக்கலாம். நாங்கள் உளுந்து உடச்சிட்டு அப்படியே புடைக்காமையே வச்சுருக்குறோம். ஏன்னா சீக்கிரம் வண்டு உளுந்துரும் அப்படிங்கிறதுனால. இதிலேருந்து நான் 1 படியில் தலை தட்டுற அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்து நம்ம புடச்சிட்டு போட்டோம்னா அந்த 3/4 கிலோ உளுந்துக்கு சரியாக போயிடும். நான் புடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் போடும்போது. நம்ம வெந்தயம் போட போகிறோம். 1 கிலோவுக்கு வந்து இந்த அளவுக்கு போடணும். அதாவது இந்த ஸ்பூனில் போட்டிங்கன்னா சரியாக இருக்கணும். இந்த ஸ்பூனில் நிறைய எடுத்திங்கன்னா சரியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கிலோவுக்கு போட்டு கணக்கு போட்டுக்கணும். அஞ்சு ஸ்பூன் போட்டுட்டோம். அவ்வளோதான் வெந்தயம். அதாவது இந்த மாதிரி கையில் போட்டோம்னா 1 நம் போடணும். நம்ம ஸ்பூன்லேயே அளந்துட்டோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். உளுந்து புடச்ச பின்னாடி நான் காட்டுறேன். ஊற வைக்கும்போது உளுந்து தனியாக ஊற வைக்கணும். நம்ம எடுத்த உளுந்து வந்து 3/4 படி அளவுக்கு வந்துருச்சு. அதாவது இது மெஷர்மெண்ட்டில் 3/4 கிலோ அளவுக்கு 750 கிராம் உளுந்து இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு. இது வந்து புடச்சதையும் இந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சு, தலை தட்டுற அளவுக்கு எடுத்ததுனால. இதை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு மறுபடியும் பிசைஞ்சு இந்த மேல் தோலெல்லாம் வந்துடும் அந்த கழுவுற தண்ணியிலேயே. ஊறினா தான் வரும். இது அரிசி வந்து கழுவிட்டு 4 டைம் கழுவிட்டு ஊற வச்சிட்டேன். நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா இட்லி நல்லா வரும். கருப்பு உளுந்து நிறைய பேர் வாஷ் பண்ணுறது பயந்துக்குவாங்க. அந்த மாதிரி இருக்குது, கழுவ முடியாதுன்னு. அது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு பிசைஞ்சிட்டு மேலே வந்து தண்ணியை வடிச்சிங்கன்னா இதுலேயே தோல் வரும். மறுபடியும் வேறு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இந்த தண்ணியே மறுபடியும் அந்த தோல் எல்லாம் கீழே தங்கிரும். மறுபடியும் இதே தண்ணியை மேலே ஊற்றிக்கணும். பாருங்க. இப்போ திரும்பவும் இதில் இந்த மாதிரி அலசிட்டு இதே மாதிரி ஒரு 4-5 டைம் படிச்சிங்கன்னா எல்லாமே டோட்டலாக க்ளீனாக வந்துடும். ஆனால் கருப்பு உளுந்து தான் சத்துங்கிறாங்க. நம்ம எல்லாமே க்ளீனாக நம்ம எடுக்க வேணாம். 1-2 இருந்தால் இருந்துட்டு போகுது.
முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதியை எடுத்துக்கலாம். ஏன்னா இட்லி ரொம்ப கருப்பாக இருந்தால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அதில் இருக்கிற எல்லா இதுவுமே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேலே இருக்கிற தண்ணி தான் ஊற்றணும். அந்த கீழே இருக்கிற தண்ணி மறுபடியும் ஊற்றிட்டோம்னா அதுலேயும் மிக்ஸ் ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி கழுவாமல் இந்த கருப்பு உளுந்தை வந்து தோலோடு இருக்கிற உளுந்தை நீங்கள் எவ்வளோ தண்ணி 2 குடம் தண்ணி ஊற்றி கழுவுனீங்கன்னா கூட வராது. இதே மாதிரி செஞ்சோம்னா தான் அந்த தோல் எல்லாமே வரும். தண்ணி நிறைய வேஸ்ட் பண்ணாமல் கம்மியாக இருக்கிற தண்ணியிலே இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம எடுத்த உளுந்த அரிசியும் ஊறிடுச்சு. நம்ம உளுந்த ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு தான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு இப்போ வந்து நம்ம இதை மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் 5 கிலோ அரிசி எடுத்திங்கன்னா 750 கிராம் உளுந்து, 5 ஸ்பூன் வந்து வெந்தயம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இட்லி ரொம்ப சூப்பராக வரும். அரைச்சிட்டு வந்தாட்டி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வெளியில் வைக்கணுமோ மாவு அதை மட்டும் நம்ம உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வெளியில் வச்சுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம போட்ட அரிசி உளுந்து இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்னென்னா பாருங்கள், இதெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி அள்ளி பார்த்தோம்னா அந்த இடத்துல பக்கம் பக்கமாக உளுந்துருந்துச்சுன்னா இது கரெக்டாக இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கலாம். நல்லா நிறைய நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். இப்படி பார்த்தாங்கன்னாவே சொல்லிடுவாங்க இது சரியாக இருக்கும், இட்லி தோசை இதெல்லாம் நல்லா வரும்னு. உளுந்து இந்த மாதிரி கிட்ட கிட்ட இருக்கணும். நன்றி. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் போட்டு இட்லிக்கு மாவு அரைச்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும்.